தேடி நம்ம எங்கே போகிறது. அதனால் ஆக்சுவலி சைக்காலஜிக்கல் ஆக்டர் நம்ம புதுசாக ஏதாவது இறைவனை தேடி போகுமா இருந்தால் அது மறந்துருக்காங்க. ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் இயேசு அல்லாஹ் இப்படி நம்ம தேடி போகணும். அது வந்துக்கிட்டு ரியல் அல்ல. அவங்களும் என்ன மாதிரி ஒரு ஆத்மாக்கள். நான் இறைவனுக்கு உள்ள டெபினிஷன் என்ன? அவன் இறைவன், நிர்குணன், நிராமயன் என்னெல்லாம் சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. நிர்குணங்கன்னா ஒரு எந்த குணமும் இல்லாத, நீயும் எந்த குணமும் கிடையாது, நானும் எந்த குணமும் கிடையாது. எங்களுடைய தன்மையத்துவம் என்ன? ஒரு குணமும் இல்லாதவன் தான் நம்ம. என்ன நமக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகுது. எதனால்? நம்ம ஒரு போர்வையை போட்டுட்டோம். இந்த பாடி, இந்த பாடி நேச்சருக்குள்ளே நம்ம உள்ளே ஏறும்போது நமக்கு வந்துட்டு 3 ஒர்க்கு இங்கே நடக்குது. ஒரு நான் என்ற ஆத்மாவுக்கு, நான் ஒரு ஜீவன் தானே, அது இந்த உடம்போடு சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது? அது அதனுடைய ரியல் நடக்கும். இப்போ வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. நீங்கள் என்ன இவங்க ட்ரைவிங் பண்ணதுக்கு ஸ்டீரிங் பிடிக்கணும், அடுத்த ஆக்சிலேட்டரை பிடிக்கணும், அடுத்த என்ன செய்யணும்? பிரேக்கப் இல்லையா? கிளச்சை பிடிச்சி அங்கே எங்கேயும் ஆகுங்க. இப்போ 3, 4, 5 காரியங்களுக்கு பிடிக்கணும். இதே சம்பவம் தான் நம்ம பாடிக்குள்ளே நம்ம நடக்குது. ஏன்னா அதனுடைய ரியாலிட்டி என்ன? அதுக்கு வந்துட்டு இந்த ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் வேல்யூபிளான ஒரு காராக இருந்தால் கொஞ்சம் கூட ஈஸியாக போகும். வேல்யூ குறைஞ்ச ஒரு காராக இருக்கும்போது அங்கங்கே தள்ளி போகும். அது ஏன்னா நம்ம பாடியினுடைய ரியல். அதை வச்சு தான் இந்த ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம 3 குணத்தை சொல்லியிருக்காங்க. 3 குணம் வந்து வெளியிலேருந்து வந்த குணம் கிடையாது. உங்களுடைய பாடி நேச்சுரலில் வந்த குணம். அதில் தான் ஒன்று தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம் சொல்லி 3 குணத்தை வச்சுருக்காங்க. இது அடிப்படையில் தான் 3 தேவதைகளை வச்சுருக்காங்க. அது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். பிரம்மாவை யாரும் வணங்காமல் இருக்கிறாங்க? பிரம்மாவை வந்து தமோ குண சக்தி, அதனால் யாருமே வணங்க மாட்டாங்க. பிரம்மாவை இருக்க கோவில் எல்லாம் ரயர். அடுத்தது ரஜோகுணம் விஷ்ணு. விஷ்ணு எப்படிப்பட்டு இருப்பாங்க? விஷ்ணுனுடைய அந்த விஷ்ணுன்னு சொன்னால ரட்சகன் என்று தான் நம்மளை வந்து ரட்சிச்சுட்டு இருக்கோம். ப்ரொடெக்ட் பண்ணது விஷ்ணு. அதனால் விஷ்ணு வந்துக்கிட்டு அந்த உனக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குமா இருந்தால் அதுக்குள்ள உருவத்தை காட்டினாதான் சொல்ல முடியும். அதனால் விஷ்ணுவை வந்துக்கிட்டு எப்படி நீங்கள் காட்டுறீங்க? நான் ரஜோகுணம் போய் நான் விஷ்ணு, நான் எப்படி காட்ட முடியும்? அப்போ 4 கை, அவருடைய ஒரு சொரூபம். யார் வரைஞ்சார்? யார் இது ஞானிகள் தான் செய்யுது. அடுத்ததாக இருக்கிறது வந்து சத்துவகுணம். சாந்தம், சுந்தரம் இவரோட அந்த சத்துவகுணத்தில் சிவம் எப்படிப்பட்டது? சிவம், சாந்தம், சுந்தரம். சிவம் எப்பவுமே சாந்தமாக இருப்பார், சுந்தரமாக இருப்பார். அதனால தான் எப்பவுமே அவர் தியானத்தில் இருக்கு. ஏன்னா சிவனை பிடிச்சி தமோ குணவாதி ஆக்கிட்டாங்க இங்கே உள்ள. அது சிவன் தமோ குணவாதி அல்ல, சத்துவகுணம். சத்துவகுணம் எங்கே இருக்குது? களத்துக்கு மேலே. அதனால தான் களத்துக்கு மேலே இருக்கிற இடங்களெல்லாம் வந்துட்டு பேர்களும் ரொம்ப விசேஷமான பேர். பூர்வ மத்திய எடுத்தால் காசி, அது வந்து உள்நாக்கில் வந்துட்டு ஒரு வர்மக்கரை இருக்குது. அந்த இடத்த எடுத்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? கேதார்நாத் இருக்கும். சகசாரத்தை எடுத்தால் கைலாசம் இருக்கும். அத்தனையும் சிவனுக்கு. அப்போ ஒரு ஜீவன், நான் என்ற ஜீவன், நான் என்ற ஆத்மா, ஜீவன் சொல்ல ஆத்மா ஓரோ குணத்தில் இருக்கும்போது ஓரோ வேலையை நம்ம செய்துருக்கோம். அப்போ இறைவன் நீயா வெளியில் இறைவனாக இருக்கு? நாம தான் வேறு வழியில் ஒரு இறைவனை நம்ம தேட வேண்டியது. நம்ம என்ன செய்யணும்? குருடன் வந்துட்டு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கிறோம். புரியுது? அதாவது உள்ளதான் எல்லாமே இருக்கு. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த சக்தியை, உள்ளே இருக்கிற சக்திக்கு தனி சக்தி கிடையாது. நான்
இப்போ ஒரு வீடை நீங்கள் கட்டுறீங்க, 10 முറി இருக்குன்னு வைங்க. அடுக்கலையில் செய்கிற வேலை கக்கூசில் செய்வீங்களா? அப்போ கக்கூசுக்கிற இடம் எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. அடுக்கலை எங்கே இருக்குது? நம்ம வயிற்று பார்த்து இருக்குது. ஆட்சி பண்ண இடம் எங்கே இருக்குது? இங்கே. தூங்க இடம் இருக்குது. இதில் தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? வேஸ்ட்டை வெளியே தள்ளதுக்கு அந்த இடத்துல அந்த மனம் போய் தான் தீரணும். நான் போய் தான் தீரணும். அந்த இடத்துல மனம் போகலைன்னு வைங்க, நீங்கள் ஒரு 10 நாளாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. உங்களை வயிற்றுக்குள்ளே இருக்க வேஸ்ட்டு போகாது. உங்களுக்கு மனம் வயிற்றுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்? சாப்பிடணும்னு தோணும். உங்களுடைய மனம் இல்லை, நீங்கள் இந்த இடத்துல வரும்போது சாப்பிடணும்னு தோணும். நீங்கள் நெஞ்சு பாரத்தில் வரும்போது உங்களுக்கு இப்படி காட்டுவோம் நான். நீங்கள் இங்கே வரும்போது தூங்கலாம், சமாதி. இதுதான் யோகா. இதை வச்சு தான், இந்த உடற்கூரை வச்சு தான் நம்ம இந்த கோவில்களெல்லாம் அமைச்சிருக்கு. புரியுதா? இனி அடுத்தது நடக்க அடுத்து அப்போ இங்கே நம்ம என்ன பாடம் படிக்கிறோம்? இந்த ஆத்மா, நான் இந்த ஆத்மா இந்த உடற்கூறில் இருந்து விடுதலை அடையணும். இதுதான் யோகா, இதுதான் தியானம், இதுதான் பக்தி, இதுதான் ஞானம். எல்லாமே இந்த ஆத்மா இந்த உடம்புல இருந்து விடுதலை அடையணும். என்னைக்கு இதை எடுத்து என்ன செய்யணும்? வடிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பயனும் இருக்காது. அதனால தான் இது பாடுது சுற்றுலா என்ன பாடுங்க, உண்டதும் உறங்கினதும் அல்லாமல் வேற ஒன்றும் கண்ணிலையும் பராவறது. சாப்பாடு அடித்தது தான் ஒன்று, தூங்கினது மட்டும்தான் ஒன்று. அப்போ நமக்கு விமோசனம் அடையணும். இப்போ விமோசனம் அடையிறதுக்கு என்ன செய்யணும்? அதான் கொஸ்டின். நீங்கள் பிரம்மாவை பிடிக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? சாப்பாடு, செக்ஸு, வேஸ்ட்டு போகும். இந்த 3 தான் நடக்கும். விஷ்ணுவை பிடிக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? ஆணவம், ஈகோ. நீங்கள் அந்த சாப்பாட்டுக்குள்ள வகையை உருவாக்கியது, நான் இந்த ஆழம் காட்டுறது, பிஸ்னஸ்ஸு, படுத்தம், இது எல்லாமே இந்த ஏரியாவில் அந்த மனம் வரும்போது பண்ணுறது. இதில் வரும்போது என்ன ஆகும்? அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகும், திங்கிங். அதுகளுக்கு என்ன ஆகும்? நான் அந்த உணர்வை எப்படி அறியணும்னு சொல்லிக்கிட்டு அவன் அதுக்கு வேண்டி முயற்சி பண்ணுவான். அதனால் அப்துல் கலாம் மெடிடேஷன் பண்ணனால தான் அவர் அப்துல் கலாம் பெரிய சயின்டிஸ்ட் ஆகும். இந்த மெடிடேஷன் என்றால் என்ன? நம்ம ஒன்றுமே அறிய வேண்டிய தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் நல்ல இடத்துல போய் இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் போய் இருக்கக்கூடாது, பாத்ரூமில் போய் இருக்கக்கூடாது. நம்மளோட மேலே என்ன செய்யணும்? நல்ல ஹாலில் நல்ல ஃபேனை போட்டு என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இந்த பிறகு ரொம்ப ஆட்சி பண்ணணும். ஆட்சி எப்படி பண்ணுவீங்க? இந்திரியங்கள்டெல்லாம் சொல்லணும், நீ அதை செய், நீ இதை செய், மற்றது அதை செய், இதை செய்யிட்டு நம்ம ஆட்சி பண்ணணும். நம்ம ஆட்சி பண்ணாமல் நம்ம என்ன செய்யலாம்? ஆட்சி கொடுக்கும் தோறும் அது கூட சேர்ந்தே எல்லாமே செய்யணும். அதாவது குழப்பமாகுது. புரியுதா? அது கூட சேர்ந்து நம்ம செய்யணும். இந்த இந்திரியங்களோட நம்ம ஆட்சி கொடுக்கறது நம்ம கொஞ்சம் கூட சேர்ந்துடும். நான் கூட போயிடணும். நம்ம அரசனாக இருக்கணும். அரசனாக இருந்து நம்ம வேலைக்காரனை வச்சு வேலை செய்யணும். நம்ம என்னாகும்? அரசன் மாறிட்டு வேலையாடியாகும். அதுதான் குழப்பமாக இருக்கும். அது கழிஞ்சு என்ன செய்யணும்? இந்த வீடே எனக்கு வேண்டாம் என்று துறந்துடணும். அதுதான் துறவி. அதனால் துறவிக்கு ஒரு காவியை கட்டிக்கிட்டு ராமகிருஷ்ணா விழிக்கவும் துறவி அல்ல. தன்னுடைய 3 மனதினுடைய 3 நிலை இருக்குது. அந்த 3 நிலையிலே இந்த மனம் என்ன செய்யணும்? எல்லாமே துறக்கணும். வெளியில் கொஞ்சம் சொத்தை சுகத்தை துறந்தது ஒன்று துறவியாக முடியாது. உள்ளே இறங்கணும். உள்ளே இறங்கி உள்ளே இருக்கிற இடத்த நம்ம துறக்கணும். உள்ளே நீங்கள் என்ன துறப்பீங்க? நம்ம பாடியை எது செய்வீங்க? கண்ட்ரோலில் கொள்ளணும். கண்ட்ரோல்.
கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் என்ன ஆகும், எனக்கு இது வேஸ்ட்டு வேண்டாம் என்ன சொல்லி போயிடும். இந்த வேஸ்ட்டு வேண்டான்னு உங்களுக்கு எப்போ மனம் வருதோ அப்போந்தான் நம்ம என்ன செய்யணும், அந்த இறைநிலையை அடைய முடியும். இறைநிலை என்னன்னா இரவாத நிலை, அதாவது என்னது மரணமில்லாத நிலை என்றது. இறைவா என்ற இதுக்கு மீனிங் என்ன, மரணம் இல்லாதவனேன்னு அர்த்தம். அது ஃபிசிக்கல் அல்ல, அந்த ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுடைய மனம் என்ன எப்படி இருக்குது, நான் இப்போ இறப்பேன் எனக்கு அடுத்த பிறகு எப்படியோ என்னென்ன தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் விட்டுடணும். நீங்கள் இறக்க போகிறது இல்லைன்னு முதல்ல படிக்கணும். இந்த உடம்பை நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம், ஏதோ கொஞ்சம் வேஸ்ட்டு கர்மங்கள் செய்யறதுக்கு வேண்டி நம்ம இந்த உடம்பை எடுத்துருக்கோம். அதான் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுக்கும்போது அர்ஜுனன் கேட்குறான், ஐயா உனக்கு எனக்கு உள்ள வேறுபாடு என்ன, நம்ம எத்தனையோ புறப்படுத்திருக்கோமே அந்த புறப்படை பற்றி என்ன சொல்லுன்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணன் சொல்லுறாரு, அர்ஜுனா நம்ம எத்தனையோ புறப்படுத்திருக்கோம். ஆதியில் நம்ம நரநாராயணனாக பிறந்தோம், அது கழிஞ்சு இது இப்படியே ஜென்மங்கள் எடுத்து லாஸ்ட்டில் இப்போ எப்படி வந்திருக்கோம், அர்ஜுனனாகவும் நான் கிருஷ்ணனாகவும் வந்திருக்கேன். ஏன்னா இது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், இங்கே தான் வித்தியாசம். 2 பேரும் ஒரே சமயம் தான் வந்தாங்க, வந்த வழியும் ஒரே வழி தான், பிறந்ததும் ஒரே இதுதான், இறப்பும் ஒரே இதுதான், எல்லாமே ஒரே வழியில் தான் நடந்தாங்க. ஏன்னா வரும்போது அவனோட அந்த கொஸ்டின் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டின் வந்து அர்ஜுனுக்கு கொடுக்க அந்த ஆன்சர் சொல்லுது, உனக்கு தெரியாது எனக்கு தெரியும். ஆக மீனிங் என்ன, நம்ம வந்துக்கிட்டு இந்த யோகா அந்த நிலையை அடையும் போது நம்ம ஞானியாகவே இருக்கும். ஞானம் என்றால் என்ன, ஏதோ ஒரு கற்பனையில் எது இல்லாமல் படித்து கொஞ்சம் சித்திகள் காட்டுறது ஞானி அல்ல. ஞானம் என்றால் என்ன, நான் என்ற உணர்வு தான் ஞானம். அந்த நான் என்ற உணர்வை என்ன செய்யணும், எப்போதும் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுடுவோம். இப்போ ஒரு உதாரணம், கைக்கு வந்துட்டு வலி இருக்குது, நம்ம மனம் என்ன செய்யும், கைங்கிறது கையில் போயிடும். அந்த உணர்வு நிலை என்ன செய்யும், அந்த பெயினில் போயிடும். அப்போ அதுலேருந்து விடுதலை அடைய உங்களால் முடியாது. எதனால், அந்த வலியில். ஏன்னா அந்த வலி அல்ல, இது என்னுடைய வலி அல்ல, எனக்கு உள்ளது அல்ல, இந்த உடம்புக்கு உள்ளது. நம்ம இதை இப்போ காரில் போயிட்டே இருக்கும்போது டயர் பஞ்சர் ஆகுது, நீங்கள் டயரை மாற்றுவீங்க, அத்தனை தான் நடத்துங்க. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஏதாவது பஞ்சர் ஆகிருந்தால் என்ன செய்யலாம், அதற்குள்ள இதை செய்யணும். தவிர அதையே ஃபீல் பண்ணினால் அந்த ஆசை உங்களை விடாது. இது ஒரு பெயினை பற்றி சொல்கிறோம். இதுபோல தான் நமக்கு இந்த டேஸ்டியான நிறைய காரியங்கள் இங்கே இருக்குது. இப்போ போகிற வழியில் வந்துட்டு நல்ல அழகுள்ள ஒரு பெண்ணை பார்க்குறீங்க. பெண்ணை பார்த்தோன்னே நீ கல்யாணம் பண்ணியிருக்க, நான் உனக்கு கிடைச்சது ஒரு ஒரு குரங்கிய போல இருக்கு. அப்போ ஒரு மனம் என்ன செய்யும், எவ்வளோ விட்டுட்டு நான் எந்த பெண்ணை கிடச்சிருந்தாங்க நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அது சூர்பனையான உனக்கு தெரியாது, புரியுது இல்லையா? அப்போ நமக்கு இது என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம அந்த வந்துக்கிட்டு அந்த வெளி தோற்றத்தை நம்ம அனுபவிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம ஆசைப்படுறோம். இதுதான் பாவம்னு சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. பாவம்னு சொன்னதுக்கு ஒரு மீனிங்கும் கிடையாது. பாவம்னு நம்ம சொன்னது ஒரு மீனிங் இல்லை. ஏன்னா மனம் என்ன செய்யும், பதறும் போது நைட்டில் பூரா அவள் தான் காணும். அப்போ நம்மளுடைய மனம் அதுக்கு என்ன பிரயோஜனம், நீங்கள் அதில் டிப்ரெஷன் ஆவீங்க, அதுக்கு வேண்டி உங்கள் லைஃப்பை கொண்டு வருவீங்க. இது கடையில் என்ன ஆகும், இந்த குரங்கி வந்துட்டு பக்கத்தில் இருப்பா, அது ஒய்ஃப், அவளை என்னைக்கு திட்டுகிட்டே இருக்கு. அந்த திட்டலோடு கூடி என்ன நடக்குது, 2 ஆத்மாவுக்கும் விமோசனம் இல்லாமல். என்னைக்காவது ஒரு பிறப்பில்
அந்த அந்த பெண்ணை நீங்கள் எப்படியாவது நீங்கள் அடைஞ்சு தான் தெரிவிங்க. அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் ஆசைப்படாதே என்று சொல்லணும். இது மதங்களில் தான் சொல்ல முடியும். இந்த மதம் சொன்ன உடனே மதம் ஏதோ ஒரு போலியான சம்பவம்னு நினைக்கக்கூடாது. மதம் யார் உருவாக்கினா? ஞானிகளை தான் உருவாக்கினாங்க. மதம் தானாகவா வந்ததா? ஒன்றும் இல்லை, ஞானிகள் தான் உருவாக்கு. அந்த அனுபவ நிலைக்கு வந்தவன் தான் உருவாக்குறேன். அப்போ அதை நம்ம இங்கே இதை புறக்கணிச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அதை செய்யலாம் இது செய்யலாம்னு ஃபீல் பண்ணால் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டு இந்த கூட்டுக்குள்ளே பிறக்க வேண்டியது. அதுதான் மாணிக்க வாசகர் பண்ண. நான் என்ன எப்படிலாம் பிறந்தேன்? புல்லாகி பிறந்தேன், பூண்டாகி பிறந்தேன், பேயா பிறந்தேன், நரியா பிறந்தேன், என்னெல்லாமோ பாடினாரு. அத்தனையும் கேட்கும்போது நம்ம நினைப்போம், என்னடா அவர் புல்லாக பிறந்திருக்காரா பேயா பிறந்திருக்க? உண்மை. ஏன் பிறந்தார்? அந்த பேய் ஜென்மம் எடுக்கிறதுக்கு மன ஆசைப்பட்டது பேயா பிறந்தார். புல்லாகி பிறக்கணும்னு ஆசைப்பட்டதால புல்லா பிறந்தார். மரம் செடி கொடியாக பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டதால மரம் செடி கொடியாக பிறந்தார். அதில் மீனிங் என்ன? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்டை நம்ம இல்லாமலாக்கி அந்த மனதை பூரணமாக இன்வால்வ் ஆகாமல் அதை என்ன செய்யணும்? அதனால தான் இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பகவான் கிருஷ்ணன் என்னன்னாரு? நீ கர்மம் செய், பலத்தை எதிர்பார்க்காதே. நம்ம என்ன செய்யறோம்? பலத்தை எதிர்பார்க்குறோம். இப்போ நீட்டு வந்துட்டு பரீட்சை எழுத போதாக்கு முன்னே அவர் சூசைட் பண்ணது ஒரு பிள்ளை. எதனால்? அப்பா எனக்கு வந்துக்கிட்டு நீட்டில் தான் தோற்று போவேன். நீ தோல்வி தானே உன்னுடைய விஜயம். நீ அது செய்யலையே, நீ என்ன செய்கிற? உடனே தான் நான் இறந்த உடனே நமக்கு நீட்டு பரீட்சை போய்விடுமா? இறந்த உடனே அது போகுமா? போகவே செய்யாது. ஏன்னு சொன்னால் அவன் இன்னி ஒரு புறப்படுத்து இந்த நீட்டு பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும். அப்போ தான் போகும். அது வரைக்கும் இந்த எப்போ தற்கொலை பண்ணியிருக்கா? இந்த பாடி அட்டாச்மெண்ட், இந்த தற்கொலைக்கு பாடி அட்டாச்மெண்ட் எத்தனை வருஷம் இருக்குதோ அது அந்த அத்தனை வருஷம் அவன் வாழ்ந்து தான் தீரணும். உடம்பு இல்லாமல் இருந்தான். நீங்கள் கேட்பீங்க எப்படி வாழ்வீங்க? ஆசை என்பது அந்த ஜீவனை வாழ வைக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? சூசைட் பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, தூங்கில போடக்கூடாது என்னெல்லாம் நம்ம வந்துக்கிட்டு பெரியோர்கள் அதுக்காகத்தான் இது கதை எழுதியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் டைரக்டாக சொல்லி தந்தா உங்களுக்கு புரியாது. அதனால தான் என்ன செய்தாங்க? மகாபாரதம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஆளுகளை எடுத்து வச்சுருக்காங்க, ராமாயணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு, புராணங்களில் கொஞ்சம் எடுத்து வச்சு, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கதாபாத்திரங்களை உருவாக்கி ஒரு ஒரு ஆக்ட் பண்ணி அதுக்குள்ள அர்த்தத்தை கொடுக்கணும். அந்த காலத்தில் நான் கேட்டுட்டு வந்தோம். இந்த இது இருக்குன்னு மார்க்கெட்டில் சந்தை இருக்குல்ல, அந்த சந்தையில் வந்துக்கிட்டு பேப்பர் கிடைக்காது, பேப்பர் ஒன்றும் வராது. அப்போ இவங்க என்ன ஒரு பேப்பர் ஒரு சின்ன ஒரு துண்டில் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவங்க அங்கே வந்துட்டு இப்படியே பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னா, எங்கேயாவது கொலை நடந்தால் அவனுக்கு பேரையும் வீடையும் அந்த இடத்தையும் அங்கே வச்சு ஒரே பாட்டாக பாடும். மக்களெல்லாம் கேட்டுட்டு சிலர் கண்ணீர் வேற வடியும். ஐயோ அப்படி சத்துட்டாளா, அப்படி கொண்டுட்டாங்களா என்பது இது நடந்த ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை, நமக்கு என்னெல்லாமோ வந்து. அப்போ இதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்த சம்பவம். வியாசனுடைய துக்கம் மகாபாரதம், வால்மீகியினுடைய அந்த ஆன்மீக நிலை ராமாயணம். அதுலேயே அவருக்கு துக்கங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள ராவணன் வந்துட்டு சீதையை கொண்டு போயிட்டான், அப்படி போயிட்டான், இப்படி போயிட்டான்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் எது? வால்மீகியினுடைய அனுபவ நிலை தான் அந்த தத்துவங்கள். ஒரு கள்ளனாக இருந்து, கள்ளன் என்ன தெரியும் இல்லையா? திருடன். அந்த திருடனாக இருந்து அந்த திருட்டு தொழிலில் இருந்து விடுதலை அடைந்து அடுத்ததாக என்ன செய்யறான்?
ராமாயணம் அதான் மரா மரா என்று இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி அப்படியே இருந்து மரா 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 சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், மனம் ஒருதலைப்படும். மனம் ஒருதலைப்பட்ட பிறகு என்ன செய்யுது, இந்த உடலை மறக்குது. நம்ம இங்கே அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே யோகா செய்ய, யோகா தியானம் என்ன, இந்த உடம்பை என்ன செய்யணும், மறக்க வேண்டும். ஆனால் இது இந்த கார் நமக்கு தேவையில்லை. அதனால் இன்னொரு பெரிய லாரியோ வண்டியோ எடுக்கணும் தேவையில்லை. உங்களோட மனதை கொண்டு வந்து அங்கே போடக்கூடாது. எனக்கு பெரிய என்ன செய்யணும், அப்போ அதெல்லாம் விட்டுருணும். நமக்கு இன்னி இந்த காரை நமக்கு தேவையில்லை. இன்னி ஒரு காரம் நமக்கு தேவையில்லை. அல்லடா ஓஷையை போல் நம்ம ஆகிடும். ஓஷை வந்துட்டு அது ஓட்டிகிட்டு போனது ஒரு சுடக்கா வண்டி. ஏன்னா அமெரிக்காவில் போனவரை என்னாச்சு, பிரசிடண்ட் யூஸ் பண்ணுற காரை போல 82 கார் வாங்கினது. அப்போ அந்த ஆசையில் போகக்கூடாது. அதனால் நமக்கு இந்த 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 வண்டியோட கூட நம்ம என்ன செய்யணும், போதும். அதுதான் முக்தி நிலை, மோட்சம் என்று சொல்வது. அது இறைவனோட இறைவன் எல்லாம் நீங்கள் தான் உங்களுடைய. அதுதான் நமக்கு என்ன செய்யணும், ஒரு கோடு போடுறோம். அதுன்னு தான் இறை நிலைக்கு இறைவா என்று நம்ம விழிக்கிறோம். அந்த இறைநிலைக்கு தான் பரமாத்மா, அல்லாஹ், அடுத்தது இந்த பிதாவே என்றெல்லாம் நம்ம சொல்லி அந்த பாயிண்ட் இருக்கணும். ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்றா ரெண்டு இல்லை, ஒன்று தான். அதான் இயேசுநாதர் பைபிளில் என்ன சொன்னார், என் வழி பிதாவே அடையலான்னு சொன்னார். அதுக்கு மீனிங் என்ன, நீங்கள் தான் பிதாவு, நீங்கள் தான் ஜீவன். என்ன அடையணும், இந்த மனதனுடைய இந்த தூசி எல்லாத்தையும் என்ன செய்யணும், போக்கிக்கிட்டு ஒரு நிலை அடையும் போது பரமாத்மா. அதாவது கடலுக்குள்ள நிறைய தண்ணி இருக்கு. அதுலேருந்து ஒரு துள்ளி தண்ணி நம்ம எடுத்துட்டு வெளியில் கொண்டு வைக்கிறோம். அந்த ஒரு துள்ளி தண்ணி கடல் தண்ணி தான். அது உடனே ஆற்று தண்ணி ஆகுமா, ஆக. ஏன், கடலில் எடுத்ததுனால. அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த இறைவனுடைய நிலையிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கோம், வெளியில் வந்து. எதனால வந்தோம், ஆசையினால வந்தோம். அப்போ நம்மளுடைய தோஷம் என்ன, ஒரு ஜீவனுடைய தோஷம் நம்ம நல்லா புரியுது இல்லையா, ஆசை. எனக்கு சின்ன ஒரு இனோவா காரதுக்கு இல்லை, பெரிய வந்துட்டு வேற ஏதாவது பெருசாக என்ன இல்லாமல் கார்கள் இதுக்கு அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் கிடைக்காது, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அந்த காரை அடைவீங்க. அதே போல் தான் அந்த நீட்டு எழுதுறதுக்கு போகாமல் அந்த பெண் என்ன செய்யுது, அவுட் ஆச்சு. அவுட் ஆன உடனே என்ன ஆகுது, இன்னி இது 10, 85, 90, 100 வருஷம் கடைஞ்சிட்டு மீண்டும் ஒரு அம்மைக்கு வயிற்றில் பிறந்து மீண்டும் அங்கேருந்து படித்து பின்ன நீட்டு எழுதுவான். அப்போ இத்தனையும் டைம் வேஸ்ட். மற்ற அப்படி இல்லை, நீட்டு எழுதி தோட்டா என்ன செய்யுது, அதோட சந்தோஷம் ஆகும். என்னத்த நீட்டு எழுத போச்சு, இனி எனக்கு நீட்டு கிடைக்கும். அப்போ நம்ம சந்தோஷப்படும். அதோட கூட அது போயிடும். நம்ம துக்கப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் ரெண்டும் போயிடும். அதே டைமில் இந்த பிஸ்னஸ்காரன் மாதிரி என்ன செய்யணும், எனக்கு அதை பிடிக்கணும் அம்பானி ஆகணும்னு சொல்லி நம்ம மரம் என்ன செய்யுது, அதிலேயே அடங்கி இறக்குறோம், மீண்டும் பிறக்கும். இந்த ஏன் பிறக்கிறோம், ஆண்டானா பிறக்க வச்சேன் இல்லை, உங்களுடைய கர்மம். அதனால தான் பகவான் கிருஷ்ணன் என்னாரு, அர்ஜுனா என்ன செய்யற, உன்னுடைய கர்மத்துக்கு நீ ஆளாகி வருகிற. அவனால உனக்கு மறதி இது. எனக்கு அப்படி இல்லை, நான் கர்மத்தை கொண்டு வருகிறேன், அதனால எனக்கு மறதி இல்லை. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இல்லை. ஏன் கொண்டு வரான், கொண்டு வர்றது ஞானின்னு சொல்லி ஏன் அவனை சொல்லணும், அவனை பற்றி தெரிஞ்சாச்சு. நான் இந்த வண்டிக்குள்ளே இருக்கிற ஒரு என்னத்த டிரைவர் மட்டும்தான். இந்த வண்டியை தூக்கி தூரம் போட்டு வந்து என்னுடைய வேலை முடிஞ்சு நான் போகிறேன்னு நமக்கு அந்த ஃபீலிங் வரணும். நம்ம இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க,
வண்டியே நான், வண்டியே நான். என்னத என்னத வண்டிக்குள்ள இருந்துக்கிட்டு வண்டி வண்டி தான் நான் சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் வித்தியாசம். அதுதான் அட்டாச்மெண்ட். இப்போ புரிஞ்சுதா? அவள் இனி மதத்தை பற்றி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை. இந்த தேவதைகளை வருது. இனி பார்த்தா தேவதைகளை பற்றி. தெய்வம் வேற, தேவதை வேற. முன்னோர்கள் உன்னுடைய உன்னுடைய 7 தலைமுறைக்கு அப்போ உங்கள் தாத்தா எடுப்போங்க, 1 தலைமுறைக்கு அப்போ தாத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? வருஷத்தில் வரைக்கும் என்ன செய்வீங்க? என்னுடைய தாத்தாக்கு என்ன, தாத்தாக்கு என்ன தேவையோ இதெல்லாம் வைப்பீங்க. தண்ணி, சிகரெட்டு, பாயசம் இதெல்லாம் வச்சு ஒரு படையலை கொடுத்து தாத்தாக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணுவீங்க. இதே சங்கல்பம் தான் நம்ம இங்கே இதெல்லாம் செய்யுது. இதெல்லாம் தாத்தா மாதிரி தான். தாத்தையும் பாட்டியக்க தான். அதுக்கு நம்ம வந்துக்கிட்டு அவங்கவுங்க பேர் நம்ம போட்டு வைக்கிறோம். முருகன் அது இதுக்கிட்டு பேரை போட்டு வைக்கிறோம். அப்போ ஒரு முருகனாக இங்கே இருக்கா? ஆயிரக்கணக்கு முருகன் இருக்கு. ஆனால் முருகனோட பேரோட அத்தனையுமே முருகன் தான். சிவம் என்று பேரோட அத்தனையுமே சிவன் தான். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு பார்த்துட்டு சொல்லுவாங்க, அங்கே செம்பருத்தி வளை பக்கத்தில் இருக்கிற அங்கே நம்ம வீட்டுக்கு பக்கம் செம்பருத்தி வளை ஏரியாது. அங்கே உள்ள காளியும் மண்டைக்காட்டு இருக்க காளியும் 2. அதை விட்டு பவர் மண்டைக்காட்டை. நீ தான் 2 இடத்துல இருக்கிற. ஏன் வந்துட்டு உனக்கு அங்கே பவர் இங்கே பவர் இல்லை ஆச்சு? இங்கே இருக்கிறதும் காளி தானே, நீ அங்கேயும் காளியாக தானே இருக்க. ஏன் பிரச்சனை என்ன? ஏன்னா இதில் ஒரு உண்மையான ஒரு பொருள் இது, காளி உருவலை. அந்த காளியை வணங்குறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். காளியை வணங்குறவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னு சொன்னால், இப்போ நான் வந்துட்டு காளியை வணங்குவேன், நீங்களும் வணங்குறீங்க, இவங்க எல்லாம் வணங்குறீங்க. நீங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த காளி அம்சமாக மாறுவீங்க. காளி அம்சமாக மாறும்போது என்ன ஆகும்? நீங்கள் இறந்த பிறகும் நீங்கள் காளிக பாம்பில் தான் இருப்பீங்க. அதுக்கு கதை எப்படி தெரியுமா? இந்த வேட்டாவளின்னு ஒரு பக்கி இருக்குது, தெரியுங்க? வேட்டாவளி வீடுகளில் அதுக்கு அந்த மண்ணில் கொண்டு வந்து கூட வைக்கும். கூட வைக்கிறது நீங்கள் கொண்டு வந்து நிற்பீங்க. குழவி அல்ல, குழவி அல்ல, அதான் வேற ஒன்று உண்டு. வேட்டாவளின்னு சொல்லிட்டு ஒன்று. அது பெரிய ஈயாக இருக்கும். குழவி சின்ன ஈ, மற்ற பெரிய ஈ. அது என்ன செய்யணும்னு சொன்னால், மண்ணினால் அது கூட இந்த மண்ணினால் இந்த கூட வைக்கும்போது தெரியும், நீங்கள் செஞ்சுவீங்க இங்கே ஒரு கர்ப்பம் நடக்கணும், இந்த பிரசவம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அது சங்கல்பம் தான். ஏன்னா இந்த குழவியினுடைய வேலை என்னது? இந்த வேட்டாவளியினுடைய வேலைன்னு சொன்னது, அது தனியாக முட்டை போட்டு குஞ்சு விரிக்க ஏற்பாடு ஒன்றும் கிடையாது. அதை என்ன செய்யும்? செடிகளில் போய் பச்சை புழு இருக்கும், பச்சில புழு இருக்கும். அது வேறு ஏதாவது இந்த இது அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சித்திர சிலபம்னு சொல்லுவாங்க. அது சித்திர சிலபத்துக்கு தமிழில் என்ன செய்வீங்க? கண்ணாம்பூச்சி அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்துட்டு போடுற அந்த இதுதான் அந்த புழுவாக முட்டை. அந்த புழுவை தூக்கிட்டு அது வந்துட்டு என்ன செய்யும்? இந்த மண்ணுக்குள்ளே அந்த ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வச்சு அதை வைக்கிறது மட்டும் கிடையாது, அந்த குட்டியை பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு கொட்டையும் என்ன செய்யும்? அது ஒரு கொட்டு விடுவோம், அந்த வலிக்கும் அந்த புழு. ரெண்டு மண்ணை போட்டு அடைச்சிட்டு அந்த வேட்டாவோட என்ன செய்யுதுன்னு சும்மா இருக்காது, எப்பவும் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு உம்முன்னு சத்தத்தை போட்டுகிட்டே இருக்கு. போட்டு வைப்போம். அது ஒரு பர்டிகுலர் டைம் கழிஞ்சதும் என்ன 10 நாள் கழிஞ்சதும்
அது பொட்டி இதே வேட்டாவளையனாக அது பறந்தது. அது இதுதான், இந்த சங்கல்பம் தான் நம்ம செய்கிற பூஜைகள், புரஸ்காரம். அப்போ குரு என்ன செய்யறான்? ஒரு சிஷ்யனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு கொட்டு விடும். அந்த மந்திர தேவதையை நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே கண்ண மூடி உபாசனை பண்ணி 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 நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அதாக மாறும். அதாக மாறினவங்களை இறக்கும் போது என்னாகும்? அவங்களுடைய சூஷ்ம உடம்பு அந்த உடம்பாக மாறும். அந்த உடம்பாக மாறும்போது என்னாகும்? அப்போ மண்டைக்காடு இருக்க காளையும் நீ இந்த காளைக்கு வித்தியாசம் உண்டா இல்லையா? உண்டும். புரியுதா? நான் காளி ஒன்று தான். அந்த அந்த அதை அனுபவிக்கவும் வரும்போது என்னாச்சு? பலதான். அந்த காளிகளுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு காளியை உபாசனை பண்ணி அந்த காளியாக திருப்பி வரும்போது என்னுடைய பேர் என்ன? திரும்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு காளியா. அதனால தான் நம்ம இந்தியாவில் நிறைய சமாதிகள் இருக்குது. அப்போ காசியில் இருக்கிற சிவன் வேற, இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவன் வேற, அது கழிஞ்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் வேற. எல்லாம் சிவலிங்கம் தான் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் வேற வேற. சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் வேற, நம்ம சுசீந்திரத்தில் இருக்கிற சிவன் வேற. அதுக்கெல்லாம் யார் அது? ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவனுக்கு வேற என்ன? பதஞ்சலியுடைய சமாதி தான் அங்கே உள்ளது. சுசீந்திரத்தில் இருக்கிற சிவனுக்கு வேற என்ன? தானும் மாலயன் 3 பேரும் சேர்த்து அங்கே இருக்கிறாங்க. அந்த பேர் என்ன? அத்ரி மகர்ஷி. அத்ரி யாரு? தத்தாத்திரேயனுடைய அப்பா. அத்ரி மகர்ஷியுடைய சமாதி. புரியுதா? நம்ம பண்ணை பாகத்தில் இருக்கிறது. இதுவரை யாராவது ஜாமிக்கா அப்பா சாமியாக இருக்கு. அப்போ இது சொல்ல காரணம் என்ன? இப்படி தான் கோயில் எல்லாம் அமைக்கப்பட்டது. அங்கே ஒரு உபாசகன் இருப்பார். அந்த தட்சிணேஸ்வரன் காளி. தட்சிணேஸ்வரத்துக்கு அன்னைக்கும் அந்த காளி கோவில் வந்துட்டு இன்னைக்கும் உலக பிரசஸ்தி ஆனது எப்படி? தட்சிணேஸ்வரன் காளி வெஸ்ட் பெங்காலில், கல்கட்டையில் காளி இருக்கா, பக்கத்தில் தான் தட்சிணேஸ்வரம், அங்கே ஒரு காளி இருக்கா. அது அந்த உலக பேர் பெற்றது எப்படி? ராமகிருஷ்ணன் என்ற ஒரு காளி இருந்ததுனால தான் அது உலக பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன செய்தார்? காளியே தியானம் பண்ணி அவர் காளியே ஆகிட்டார். ஒரு நாள் அவருடைய அந்த உடமசன், அந்த கோவிலுடைய உடமசன் மதுரபாபு, அவர் என்ன செய்யணும்னா அவனுடைய சிஷ்யனையும் கூட விழிச்சிட்டு வரும்போது இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன செய்யாது? விக்கிரகத்தில் வந்துட்டு பாயசத்தை உருட்டி தேவிக்கு எப்படியே கொடுப்பாரு, அவரு சாப்பிடுவார். இப்படியே இருக்கிறத நம்ம அவருக்கு தெரியும். நம்ம கூடாது சொன்னது, ஹே இப்படி ஒரு பூஜாரியா இவனை அங்கேருந்து வரட்டும். அப்போதான் மதுரபாபு சொன்னால் இப்படி இல்லை, இது வந்துட்டு ரொம்ப ஆத்மீகத்தின் அந்த தேவியினுடைய ஐக்கியமாயிட்டார், அந்த தேவியாகவே மாறிவிட்டார். அதே சாப்பாடை பூனைக்கு கொடுத்தார். பூனையும் காளி தான். அது நிலையை வந்துட்டு அடையும் போது சர்வமும் யாரு? நீங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு மின்னாமினுக்கு பூச்சியாகும், ஒரு ஒளி தான் அந்த நெற்றியில் இருக்கிற ஒரு. அதனால தான் இதுக்கு பேர் தாரக பிரம்மன்னு பேர். என்ன பிரம்மம்? தாரக பிரம்மம். நம்ம எல்லாம் ஒரு தாரக பிரம்மமாக இருக்கும். இதை என்ன செய்யணும்? எங்கே நம்ம மண்டையில் போட்டு உடைச்சி கீழேருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியில் போயிடணும்.
நம்ம மண்டையில் எங்கே போட்டு உடப்பீங்க? யோகையில் உருவ மத்தியிலே தியானம் பண்ணி 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 நம்ம என்ன செய்கிறோம்? இதில் இந்த வழி பிடிச்சு போயிடும். அதனால் வந்துட்டு இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சந்தேகம் கேளு, எது வேணா கேட்க. ஆ சரி. ஆமாம், அப்படி ஒன்று வேணும். அது அந்த ஆசை இதிலே என்ன ஆகுது? இந்த நிராசையினால அவன் வந்துட்டு ஒரு குருவை தேடி போவான். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க யாராவது தேடி போவான். போகும்போது அவன் பாட்டி அல்லது தாத்தா யாராவது இருக்காங்க, அவங்கள தேடி போகும்போது அவன் என்ன செய்ய பாட்டு மக்கா இதெல்லாம் வேற எதுவும் என்னத்த பாட்டு மக்கா இதெல்லாம் வந்து வேற ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த மனம் என்ன செய்யுது? இன்னொன்று கிடைக்கணும் உள்ளதில் மனம் அமைதி அடையுது. அப்போ நீட்டுக்கே போகாது. இல்லாட்டா என்ன செய்யும்? தாயார் இன்னும் சொல்லும், மக்கா இன்னி அடுத்தது எழுதுங்க. அப்பேற்பட்ட தாயாரை வந்துட்டு என்ன செய்யணும்? உலக்கையால் அடிக்கணும், சாதா அடிப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அது முடியவில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணு சொல்லியிருக்கோம். இந்த முயற்சி பண்ணுங்களோட ஒரு ஃபீலிங்ஸை தான் தற்கொலைக்குள்ள முதல் காரணம். ஏன்னா அந்த பிரெயினுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு உதாரணம், ஒரு 800 மாருதி வந்து அடுத்த வந்துட்டு இப்போ அதை விட பெருசாக இன்னோவா காருக்கு அப்புறமா கூட ஓட முடியும். இது 800 தான். எனக்கு 2 காரு தான். ஏன்னா அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்து செல்வம், நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? நீங்கள் சொத்து சுகங்களை கொண்டு வரல. நீங்கள் கொண்டு வந்த செல்வம் என்னான்னு சொன்னால் உங்களுடைய பிரெயின் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. இதுதான் யோகா. உங்களுடைய பிரெயின் எக்ஸ்பேன்ஷன் ஆக்கும் நீங்கள் கொண்டு வந்த செல்வம். அந்த பிரெயின் எக்ஸ்பேன்ஷனோட கூட தான் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒன்று இன்ஜினியர் ஆகுது, டாக்டர் ஆகுது, மற்ற ஏதாவது ஆகுது. இப்படி சர்வம் நம்ம பலதும் ஆகும். அதனால் அப்துல் கலாம் வந்துக்கிட்டு இப்போ சயின்டிஸ்ட் ஆகணுமா இருந்தால் அவருக்கு என்ன வந்து நம்ம உடனே விதின்னு இருக்கணும். விதியே கிடையாது. அவருடைய பிரெயின் எக்ஸ்பேன்ஷன். அவரே ஒரு முஸ்லீம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நான் இறைச்சி சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னால அப்போது அவருடைய அந்த பிரெயின் எக்ஸ்பேன்ஷனில் வந்துக்கிட்டு அவர் சுத்த பிராமணன். அவன் தான் பிராமணன். புரியுதா? பிராமணன் மீனிங் என்ன? எப்போவுமே தலையை நினைச்சிட்டு இருக்கவன் பிராமணன். நெஞ்சை நினைச்சிட்டு இருக்கவன் யாரு? க்ஷத்ரியன். வயரை நினைச்சிட்டு இருக்கவன் வைசியன். கீழே உள்ள மூத்திரதோரத்தையும் இது மனதோரத்தையும் நினைச்சிட்டு இருக்கவன் யாரு? சூத்திரன். இதான் பகவான் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் சொல்லியிருக்காரு. நீங்கள் சூத்திர புத்தியில் போகாதுங்க. சூத்திர புத்தி உள்ளவங்களெல்லாம் பார்த்தா பிராந்தி அடிக்கணும், தின்னணும், அடுத்த என்ன செய்வாங்க? ஏதாவது வேலை செய்வாங்க, சுகமாக தூங்குவாங்க. அது சூத்திர மனம். சூத்திர மனத்தில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அடுத்ததுங்க வைசிய மனம். வைசிய மனம் எப்போ? எல்லாம் வயலை தான் பார்த்துட்டே இருப்பேன். வயலை பார்க்க என்னத்த? பணம். எது எடுத்திருந்தாலும் 5 ரூபாய்க்கு ஒரு வேலை செய்து 50 ரூபா வாங்கணும். அப்போ 45 ரூபா லாபம். அது வைசிய புத்தி. அதுதான் வைசியன். அந்த வைசிய புத்தியில் இருக்கும்போது என்ன ஆகும்? அதே வேஸ்ட். அடுத்தது வந்து சாஸ்திரம். சாஸ்திர புத்தியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் கொடுக்குறான்? ஏன்னா பிராமணனுக்கும் சத்திரனுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா கழுத்து மட்டும்தான் இடையில வித்தியாசம். அப்போ இந்த சாஸ்திர மனதை வரவங்க என்ன செய்வாங்க? எப்போவுமே ஆட்சி, நான் அதாகணும், நான் இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், பாகிஸ்தான் எனக்கு கூட வரணும், பாகிஸ்தான் கரைஞ்சிடும், இல்லை எனக்கு இது இந்தியா எனக்கு கூட வரணும். அது சாஸ்திர மனம்.
ஏன்னா இது ஒன்று எல்லாம் பெனிஃபிட் இருக்கா? உலகம் அனைத்துமே இறைவனுடைய சொத்து. நமக்கு ஏதாவது சொத்து இருக்கா? நீங்கள் ஏதாவது சொத்து கொண்டு வந்தீங்களா? நீங்கள் கொண்டு போகிறீங்களா? ஒன்றுமே கிடையாது. இறை சொத்து என்ற எப்போ எது? அந்த இறைவனை நினைக்கிற மட்டும்தான் இறை சொத்து, வேற ஒன்றுமே இங்கே கிடையாது. அப்போ உலகம் ஒட்டும், உலகம் அனைத்தும் இறைவனோட சொத்து. இங்கே இருக்கிற அனைத்து மக்களும், அவன் கிறிஸ்டின் ஆகட்டும், ஹிந்து ஆகட்டும், முசல்மான் ஆகட்டும், பார்சி ஆகட்டும், நக்சலாகட்டும், அவனாகட்டும், எவனாகட்டும், எதாகட்டும், எல்லாம் ஒரு ஆள் தான், எல்லாம் அவங்க மக்கள் தான். இந்த போதம் நமக்கு உதிக்குமா? உலகச்சாடு நீ யார்? இந்தியன். இப்போ நீ யார்? பார்சி. நீ யார்? பாகிஸ்தான்காரன், முஸ்லீம், அது இதுன்னு நம்ம எதையும் பாகுபாடை வச்சுக்கணும். பாகுபாடோட மீனிங்னா எது இல்லை? யாரு இல்லை? ஆமாம், நம்மள இன்டலெக்ட் ஒர்க் ஆகலைன்னு வேற ஒன்றுமே கிடையாது. புத்தி அதுதான் போதோதயம். புத்தி வந்ததுக்கு இது ஒன்றும் தேவையில்லை. அப்போ க்ஷத்ரியன், சாத்திரன், அந்த க்ஷத்ரியனுக்கு தான் பகவான் கிருஷ்ணன் உபதேசத்தை கொடுத்தாரு. ஏன் சூத்திரனுக்கு கொடுக்கல? சூத்திரனுக்கு கொடுக்கல, க்ஷத்ரியனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். வைசியனுக்கு கொடுக்கல, க்ஷத்ரியனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். ஏன் க்ஷத்ரியனுக்கு கொடுக்க காரணம் என்ன? அவன் ஆட்சி செய்கிறான், அதுலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு அவனுக்கு ஈஸி, பக்கத்தில் தான் இருக்கு பிராமணியம். அந்த பிராமணியம் ஏது? இன்டலெக்ட், பிரஜை, அதுதான் போதம். இது அந்த போதத்தை நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இந்த யோகா எல்லாமே தியானம். பக்தி யோகத்தில் போனாலும் சரி, ராஜயோகத்தில் போனாலும் சரி, எந்த எனி யோகா போனாலும் இந்த பிரெயின் எக்ஸ்பேன்ஷன் தான் காட் ரியலைசேஷன், அதோட செல்ஃப் ரியலைசேஷன். பிரெயினை எக்ஸ்பேன்ஷன் பண்ணது தான் ஆத்மீகம். இது அப்துல் கலாமுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 70-60% பிரெயின் எக்ஸ்பேன்ஷன் ஆகிடுது. இனி அவர் பிறக்க வேண்டியது வந்து 100% எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஏன்னா இந்த பிறக்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகள் இல்லை. அதே டைமில் 100% எக்ஸ்பேன்ஷன் ஆனவனுக்கு என்ன? ஒரு ஆசையும் இருக்குது. அவன் எது எடுத்தான உடம்பு பூராவே அவனுக்கு பிரச்சனையாகாது, பிராஜ்ஞை. அந்த பிரஜான நிலையில் வரும்போது அவனுக்கு மறுப்புறப்போ ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்தான். அர்ஜுனன் யார்? க்ஷத்ரியனுக்கு உபதேசம் கொடுத்தான். எதுக்காக? இந்த வாழ்க்கையில் எல்லாம் வரும் வேஸ்ட், நீ அடக்கி பறிக்க போகிறதெல்லாம் வெறும் வேஸ்ட். இப்போ நம்ம தான் அர்ஜுனன், நமக்கு தான் அவர் சொல்ல. நீங்க எல்லாம் எது செய்தாலும் வேஸ்ட். கடமை என்ன கடமை நீங்க செய்ய போறீங்க? உங்களுக்கு என்ன கடமை இருக்கு? என்ன கடமை இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கடமை? கர்மம் வேற, கடமை வேற. கடமை வந்துக்கிட்டு நம்ம புத்தினால உருவாக்கின கொஞ்சம் ஒரு போலித்தனமான கர்மம். கர்மம் என்று சொல்வது அது வந்துட்டு அந்த கர்மத்தை அவர் என்ன சொல்லியிருக்காரு? நிஷ்காமம் என்று சொல்லியிருக்காரு. காமியமான கர்மம் தான் நீங்கள் கடமைன்னு சொல்லுது. நிஷ்காமமான கர்மம் வந்துட்டு ஏதாவது ரியல் கர்மம், அது இறைவனோட பேசியாது. நிஷ்காமமான கர்மம் சொல்வது இறைவனை அடைவது அல்லது இறைவனை நினைப்பது மட்டும்தான் நிஷ்காமம். மீதி அனைத்தும் காமி. ஏன்னா ஒரு அடி கிடைச்சா வலிக்க தான் செய்யும், அது எந்த மாற்றம் கிடையாது. திருப்பி கொடுக்க தான் செய்யும். அந்த அடி வாங்கின போது திருப்பி கொடுக்காத யார் இருக்காங்களோ அவங்க நிஷ்காமி. முடியுமா உங்களுக்கு? முடியுமா? முயற்சி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க?
அடி வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு முயற்சி இல்லாமல் போயிட்டு இவனுக்கு கொடுத்தாங்களா என்னன்னு புரியுன்னார முயற்சி அப்புறம் முயற்சி பண்ணணும். அந்த மீனிங்கில் அந்த அடி வாங்கும் போதும் நம்ம என்ன செய்யணும், அவன்கிட்ட மன்னிப்பு கொடுப்பது தான் ஒரு நிஷ்காமி. அதான் காந்தியை வந்துட்டு ஒரு சிவட்டில் அடிக்கும் போது அவர் என்ன செய்தார், அடுத்த சிவனை வந்து காட்டி கொடுத்தாரு அடிச்சுட்டு போகணும். இதனால ஆனால் நிஷ்காமத்தினுடைய அறியல். ஏசுநாதரை வந்துட்டு குருசில் ஏற்ற போகும்போதும் அவர் ஒரே ஒரு வாக்கு தான் சொன்னார், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு இறைவா அவனுக்கு உங்களுக்கு தெரியாது, அவங்கள மன்னிச்சு விடும். நீங்கள் என்ன இங்கே நம்ம இங்கே கிறிஸ்து மதத்தில் இருக்கிற சாமிமாரெலாம் என்ன செய்கிறாங்க, போடுறா சாபம், என்னதான் நம்ம சாபத்தை போட போகிறோம். சாபம் போடும்போது உனக்கு இங்கே ஒன்றுமே ஆகலையே. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ரஜகுணத்தில் போய் விழுறோம். அங்கே ரஜகுணத்தில் போய் விழுந்தாலே நம்ம என்ன ஆச்சு, அதுலேருந்து அதுலேருந்து நம்ம போக முடியாது. நம்ம சத்துவகுணம் என்ன செய்யும், சகிப்புத்தன்மையத்துவம் சத்துவகுணத்துக்கு வரும். சகிப்புத்தன்மையத்துவம் இந்த சத்துவகுணத்தில் உள்ள எது வந்தாலும் ஏற்றுக்கிட தயாராக இருப்பது தான் சத்துவம். அந்த நிலையை அடைந்தால் மட்டும்தான், அந்த நிலையும் அடைஞ்சு அதுக்கு அப்புறமான ஒரு நிலை சத்வாதீதம் என்ற ஒரு நிலை இருக்கு. எது வந்தாலும் ஒரு ஃபீலிங் இல்லாமல் அது அடையும் போது தான் நம்ம இறைவன் அடையும். அல்லாமல் வந்துட்டு நம்ம இறைவன் அடையவே முடியாது. அந்த இறைநிலை, இறைவன் தான் இப்போ கொஞ்சம் இறைநிலையை அனுபவிச்சு நம்ம எது எடுத்தாலும் இப்போ ஒரு கொசு வந்து கிடைக்கும் போது மன அங்கே தான் போகுது. எதனால நம்ம அங்கே போகுது, நமக்கு சகிப்புத்தன்மையத்துவம் இல்லை. அதுக்கு பேர் திதிட்சை என்று சொல்லலாம். திதிட்சை இல்லை, சகிப்புத்தன்மையத்துவம் கிடையாது. அந்த சகிப்புத்தன்மையத்தை நம்ம உருவாக்கி எடுக்கிறது தான் யோகா. இப்போ இப்படி இருந்து தியானம் பண்ணுவோம், கால் வலிச்சவனா என்ன ஆகும், காலை மாற்றுவோம், செய்யக்கூடாது. சகிப்புத்தன்மையத்தை உருவாக்கி எடுக்கும். ஏன்னா பிராமணனுக்கு வந்து அந்த நிலை அடைஞ்சவனுக்கு எல்லாமே போயிடும், மாறும். அதனால் இப்போ இருக்க பிராமணன் இல்லை, நான் சொன்ன பிராமணன் பிரம்மத்தை அறிந்தவன் தான் பிராமணன். அந்த சமாதி நிலையை அவன் அனுபவித்தவன் தான் பிராமணன். நீ கேட்ட கேள்விக்கு இத்தனையும் பதில் நீ என்ன கேட்ட. அதனால் நம்ம லைஃப்பை வந்துட்டு என்ன செய்யணும், சுகம் வரும்போது என்ஜாய் பண்ணக்கூடாது, துக்கம் வரும்போது துக்கமும் படக்கூடாது. நீங்கள் சுகம் வரும்போது என்ஜாய் பண்ண உங்களுக்கு பிரச்சனை கூட தான் செய்யும். பக்கத்தில் துக்கம் வரப்போகுதுன்னு அதனுடைய முன்னோடியாக சொல்லுதான். சந்தோஷம் வரும்போது என்ன செய்யும், ஆஹா ஹாய் கொள்ளாம் இது சுற்றிக்கிட்டே இருக்கும். போய் விடுறது என்னத்தை கொள்ளாம் சொல்லி விடுறது நல்ல பாதாளத்தில் போய் விடுறது. அது சொன்னால் அந்த ரெண்டையும் நம்ம தவிர்க்க வேண்டியது தான் யோகி. சுகத்துக்கும் நீங்கள் ஆளாகக்கூடாது, துக்கத்துக்கும் நீங்கள் ஆளாகக்கூடாது, சம உரிமையில் இருக்கு. இதுக்கே நாரத ஒரு கதை சொல்லுவார். அதாவது பிராமணர் ரெண்டு பிராமணர்கள் இருந்தீங்க. பிராமணர்னா ஒரு சண்டை சன்னியாசிகள் ஒரு மரத்தடியில் எடுத்து தவம் பண்ணுறாங்க. தவம் பண்ணி ஒரு பெரிய நிலை அடைஞ்சி லாஸ்ட் ரெண்டு வரையும் எங்கே கொண்டு போகிறாங்க, சொர்க்கத்தில் போகிறாங்க. போகிற வழியில் என்ன நடக்குது, ஒரு கருடன் என்னது இல்லையா பதுக்கு ஒரு பாம்பை கவிட்டு அதில் ஒரு சாமியார் என்ன சொல்லிட்டான், ஐயோ பாவம், ஐயோ பாவம். நீங்கள் இது கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவரோட ரியாலிட்டியாக சொல்லிட்டானே, பாவம் தானே அப்படி தானே சொல்லுவீங்க. இவ்வளோதான், மற்றவன் ஒன்றுமே சொல்லலை. அவன் நேர சொர்க்கத்தில் போயிட்டான்.
இந்த ஐயோ பாவம்னு இவன் சொன்னான், அவன் வீட்டு நரகத்தில் தான் வருகிறான், பூமியில் வருகிறான். இதை கேட்டுட்டு வந்துட்டு நாரதர் அந்த விஷயத்தை கேட்கும்போது அவர் கேட்காது. அவர் நாரனுடைய பக்கத்தில் சாமியார் கேட்காரு, ஐயா இதுக்கு என்ன காரணம்? அதாவது இல்லை, இங்கே இருக்கிற பூமியில் நடக்கிற லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் அனைத்துக்கும் நம்ம ஆளாகாமல் இருந்தால் மட்டும்தான் இறைவன் அடையணும். இல்லாமல் இருந்தால் என்னாகும்? நம்ம வீட்டு பூமியில் பிறக்கணும். அதனால தான் புத்தரை வந்துட்டு இன்றைக்கி போஜனம் அடையலை தெரியுமா? புத்தர் அவர் என்ன செய்தார்? நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் இந்த நிலையை அடைஞ்ச பிறகு தான் நான் அடைவேன். அதனால் அவருக்கு அடைய முடியும். நம்ம வந்துட்டு இப்போ சொல்லுவோம் ராமலிங்க சுவாமிகள் அடைஞ்சாங்கன்னு, ஒரிக்கலுமே அடையலை. ஏன் அடையலைன்னா அவரே வந்துட்டு அதில் சித்தி உலகத்தில் பாடினார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன் இது. அடுத்த அதுக்கு முன்னே 2-3 வரிகள் இருக்குது. அதில் அவர் என்ன செய்யாது, எனக்கு வந்துட்டு மன துக்கத்தினால தான் நான் என்ன செய்கிறேன், இறைவனோட அடைய போகிறேன். இது மன துக்கம் இருக்கும் வரைக்கும் அடைய முடியும். அங்கே மீண்டும் அதுக்குள்ள கர்மங்கள் அவரே சொல்லியிருக்கேன், நான் இன்னும் பிறப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நம்ம வந்துக்கிட்டு ஒரு லாபத்தையோ நஷ்டத்தையோ பார்க்காம, சுகத்தையும் துக்கத்தையும் பார்க்காம, கேவலமான மனம், கேவலங்கிற என்னத்தை, அதுதான் ரியல் மனம். ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, 6 மாதம் ஆன பிள்ளைங்க முன்னே நம்ம ஒரு கையை வெட்டி கொண்டு இப்படியும் பெட்டை வச்சு பார்த்துக்கிட்டு அதை என்ன செய்யும்? ஐயோ பாவன்னு சொல்லி அது ஒன்றுங்க அதை பேசாம சிரிச்சுட்டே இருக்கு. இதே மனம் நமக்கு உருவாகும். அதுக்காக இப்போ போய் நீங்கள் உருவாக்க முடியாது, நடக்காது. நீங்கள் மனம் அது உங்களோட ஈகோயை தான் பிள்ளைக்கும். சாதனை செய்து 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 இந்த மனம் உருவாகும். அப்படிப்பட்டவங்களை தான் சித்தர்களை எழுதியிருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க, எந்த ஃபீலிங்கும் இருக்காது. எப்போவாவது குளிப்பாங்க, எப்போவாவது சாப்பிடுவாங்க, மீண்டும் தூங்குவாங்க. கான்ஷியஸாக இருந்தால் போலும் அவங்களுக்கு என்ன இல்லை, இந்த நிலையை பற்றி தெரியவே செய்யாது. அதுக்கு பிறகு விதேக முக்தன் என்று பேர். என்ன பேர்? விதேக முக்தன் என்று சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறார். விதேகன் அந்த உடம்பை துறந்தவன். மற்ற ஜீவன் முக்தன். நாங்கள் எல்லாம் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் என்ன, நமக்கு எல்லாம் புரிஞ்சாச்சு. என்ன புரிஞ்சுருக்கோம்? ஆண்டா இப்படி தான், நான் இப்படி தான், நானும் ஆண்டவன் ஒன்று தான். அனுபவ நிலையில் எப்படி சவுண்டு லைட்டு இந்த 2 அனுபவிச்சு இருக்கும்போது அவன் ஜீவன் முக்தனாய். ஆனால் விதேக முக்தன் எப்படி இருப்பான்? அதையும் தாண்டி இப்படி இருக்கும். அதுக்கு நான் கண்டது மாய மேகம். யாரும் அதை விட இது வரைக்கும் நான் ஒரு சாமி மாதிரி பார்த்துருக்கேன். மாயமேட்ட 41 நாள் அங்கே போயிருந்தது. கையெல்லாம் பிடிச்சி இப்படியே நான் இப்படி என்ன செய்வேன், துள்ளி பார்ப்பேன் வலி இருக்கான்னு. பாடி அட்டாச்மெண்ட் அத்தனையுமே விடுவாங்கிறது தான் பழுத்த படம். மற்றெல்லாம் விளைஞ்ச படம். தியானத்தில் கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. அத்தனை இயேசுநாதருக்கு லாஸ்ட்டில் கிடக்கு. இவங்க எல்லாம் குடிசில் வந்து ஏற்றுறாங்க இல்லையா, அந்த சமயம்லாம் அந்த படம் தான். பாடி அட்டாச்மெண்ட்டே விட்டுருக்கு. அதுக்கு முன்னே அவர் ப்ரேயர் பண்ணார். எப்படி? தெய்வா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும்? பிதாவே, ரொம்ப கஷ்டம் தான் பட வேண்டி வரும், அதனால் இந்த உடம்பை எடுத்துக்கோன்னு அனுது. அதான் லாஸ்ட்டில் சொல்லுவார், என்னுடைய ப்ரேயர் நீ கேட்கல. அந்த ப்ரேயரில் லாஸ்ட்டில் என்ன ஒரு நல்ல ஒரு வேர்ட்ஸ் சொல்லுவார். என்ன சொல்லுவார் இது தெரியுமா? நம்ம 1 வருஷம் படித்தா போதும், எல்லா வருஷமும் படிக்கணும்.
என்னுடைய சித்தம் நடக்காமல் இருந்தால் உன்னுடைய சித்தம் நடக்கட்டும் என்று. அதுக்கு பிறகு வந்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் வந்து இப்படியே கொடுத்தார். இதே சம்பவம் தான் நமக்கு இங்கே ஒரு சுவாமிக்கு நடந்தது. பத்ராஜல ராமதாசர் அவர் வந்துட்டு ஒரு முஸ்லீம் இது வருது. அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த கதையெல்லாம்? அவருக்கு கூட நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். முஸ்லீம் அரசன் அவரை பற்றி அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் கோவிலை கட்டினார். பத்ராஜலத்தில் அவருக்கு ராமனுடைய கோவிலை கட்டினார். ஏன்னா அவர் அடி வாங்கும்போது அவர் என்ன செய்தார்? அதான் பிரச்சனை. அடி வாங்கும்போது என்ன செய்தார்? ஓரோ அடி கிடைக்கும் போது ராவனை திட்டுட்டே இருந்தார். ராமா, இது எனக்கு தேவையா? உனக்கு ஒரு கோவிலை கட்டி நான் இதை அனுபவிக்கணுமா? நான் வந்துட்டு நிறைய பதக்கங்களெல்லாம் உனக்கு கொண்டு தந்தேனே. இது உனக்கு தசரதனுக்கு சொத்தா? இப்படியே கேலி பண்ணுறேன். சீதைக்கு நான் களத்தில் நிறைய மாலையை போட்டேனே. ஜனங்க இப்போ உனக்கு மாமனுக்கு சொத்தா? அப்படியே அறுக்காது. அப்போ அந்த ஃபீலிங் என்ன? இந்த கோபத்தினாலேயும் துக்கத்தினாலேயும் உள்ள ஃபீலிங்ஸ் நல்லா அடிவாங்க. புரியுதா? அது நடந்த சம்பவம். அப்போ தான் வந்துட்டு இவர் கபீர்தாசனுடைய காலம். கபீர்தாஸுடைய சிஷ்யன் தான். கபீர்தாஸ் வந்துட்டு கேட்காங்க, ஏன் இந்த பத்ராஜல ராமதாஸ் வந்து இந்த பாடுபடுறான்? அப்போ இல்லை, அவன் வந்துட்டு போன புதவியில் ஒரு சின்ன ஒரு பாவம் செய்யும். என்ன பாவம்? சின்ன ஒரு பாவம். அது என்ன பாவம் தெரியுமா? ஒரு கிளியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துனார். அதான் பெரிய பாவம். இது கிளியினா தத்தை, அதை பிடிச்சி கூட்டுக்குள்ளே வளர்த்துனா அது ஜெயிலுக்குள்ளே கிடக்கும். கூடாத ஜெயிலு தானே. அதனால தான் இவன் இதை அனுபவிக்க வேண்டும். இது ஹிஸ்டரி, நடந்த சம்பவம், ஒரு ஐதீகங்களும் ஒன்றும் அல்ல. லாஸ்டில் ராமனும் லக்ஷ்மணனும் என்ன செய்யலாம்? முஸ்லீம் அரசன்கிட்ட போகிறாரு. இது நடந்த சம்பவம். இப்படி 10,000 வராகம் என்ன செய்யணும்? கோல்டு. அது அத்தனையும் கெட்டின பிறகு தான் இவனுக்கு வெளியிறங்க முடியும். பத்ராஜல ராமதாஸ் நீ போய், காரணம் ராமன் லக்ஷ்மணன்ட்ட சொல்லுவார், லக்ஷ்மணா நமக்கு போவோம். யாரும் அவன் இப்போ திட்டியாச்சு, என்ன திட்டி, ஆனால் திட்டினதால அவன் பூர்ணம் அல்ல, அபூர்ணம் தான். என்னால் நம்ம பக்தன் இல்லையா, போன்னு சொல்லிட்டு ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு சொல்லிட்டு 2 பேராக பேரில் போட்டு அந்த முஸ்லீம் அரசன்கிட்ட முன்னே போய் நிற்கான். இது அவுரங்கசீபினுடைய காலத்தில் நடந்த பெரிய சம்பவம். முஸ்லீம் அரசனுக்கு முன்னே 2 பேர் போய் நிற்கும்போது முஸ்லீம் அவரே வந்துட்டு தன்னை தூங்குவார். தூக்கத்தில் இந்த சொப்னத்தில் தான் காணார். 2 நீங்கள் யார்? அது நான் லக்ஷ்மணோஜி, இது ராமோஜி. சரி, எதுக்கு வந்தீங்க? எனக்கு வந்துட்டு ராமதாஸை உடனே என்ன செய்யணும்? சிறையிலேருந்து விடுதலை அடையணும். அது முடியாது. 1000 வராகம் இங்கே போனால் தான் உங்களுக்கு அடைய முடியாது. அவர் 1000 வராகம் இப்படி கொட்டுறாரு, தங்க நாணயம். இது சொப்னத்தில் கண்ட டகான்னு இந்த முஸ்லீம் அரசன் என்ன செய்யலாம்? எழுச்சான். பார்க்கும்போது அவனுக்கு முன்னே இந்த 1000 வராகம் வந்து உடனே பின்ன நாள் சபையை கூட்டி சபையில் வந்து இந்த காயின்ஸை பார்க்குறாங்க. எந்த காலத்துல காயின்ஸ் இது? அப்போ தான் இவர் வந்துட்டு கபீர்தாஸ் வர்றார். கபீர்தாஸ் வர்றதில் இதுதான் ராமனுடைய அற்புதம், ராமனுடைய அதிசயம். இது தசரதனுடைய காலத்தில் உள்ள காயின். பட் ராம மரணம் நடந்த சமயத்தில் உள்ள காயின்ஸ். தான் என்ன செய்யறாங்க? விடுதலை அடையும். விடுதலை அடையும் போதும் இந்த 10,000 ராமதாஸுக்கு தலையில் மசாலா போகல. அவர் என்ன இல்லையாரு? அவர் என்ன ஒரே பாயிண்ட் இல்லை, இந்த துலுக்கனுக்கு பகவான் தரிசனம் கொடுத்தாரு, இந்த தாசனுக்கு தரலையே. அதான்
அப்போ அதை நல்லா புரியணும். என்கிட்ட அழுகிறாரு. அது விட்டு லாஸ்ட்டில் என்ன செய்யாதுன்னா, ஒய்ஃபு என்ன சொல்லி கொடுங்க, ஹனுமானுடைய நெஞ்சுக்குள்ளே தான் ராமன் இருக்கிறான். அதனால் பத்ராஜில் ராமதாஸுக்கு நெஞ்சுக்குள்ளே தான் ராமன் இருக்கணும். வீண்டும் அப்படியான எனக்கு நெஞ்சுக்குள்ளே இந்த ராமனை பார்க்கணும் சொல்லிட்டு இந்த கல்லால் இடித்து என்ன செய்யாது, எப்படி கீறாரு, பிளட்டெல்லாம் வெளியில் வருது. அப்போமே தரிசனம் கிடைக்குது, ராமனுடைய தரிசனம். அதிலே வந்து சமாதி ஆகுது, இறக்குறாரு. நான் இது சொல்ல காரணம்னா நல்லா புரியணும். இது இந்த விஷயத்தில் நம்ம இறைவனில் இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு கஷ்டமும் சகிப்புத்தன்மையத்தோடு கூடி அதை ஏற்பவன் மட்டும் இறைவனை அடைவான். அதை வந்துட்டு பனிஷ்மெண்ட்டாக நினைச்சு நம்ம என்ன செய்யலாம், 10 தடவை திட்டுவான் இறைவன். அவன் பக்தன் தான், ஏன்னா பூர்ணமாக அடைய முடியாது. ஏன் அது காரணம், நம்ம பூமியில் நம்ம பிறந்த எல்லா பேரும், பூமியில் இருந்த சர்வ சராச்சரங்களும் அவன் அறியாமல் ஒன்றுமே நடக்காது. இன்னைக்கு இத்தனையும் பேச வைச்சதே இவன் தான். அது அவன் அறியாமல் ஒன்றும் நடக்காது. அது நம்ம ரொம்ப இதாக நம்ம எடுக்கணும், ஏற்ற தயாராக இருக்கணும். நீ அறியாமல், இறைவன் அறியாமல் இங்கே ஒன்றும் நடக்கிறது கிடையாது. அது ஏற்க நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இந்த சின்ன மனம் என்ன செய்யும், அதுக்கு நம்ம ஒத்து கொடுக்காது. என்ன செய்யும், ரொம்ப கஷ்டப்படும். இது நம்ம சித்தர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற சித்தர்களும் இதெல்லாம் அனுபவிச்சவங்க தான். அதில் புரந்தரதாசர் எழுதும் போது புரந்தரதாசர் வந்துட்டு என்ன செய்தாது, ஒரு சின்ன சம்பவம். நாதனுடைய ஒரு கங்கணம் களவு, கங்கணங்கிற என்னத்தை, கையில் இருக்கிற ஒரு வலை களவு போகிற சமயத்தில் அங்கே கோவிலில் வந்து மக்களெல்லாம் பண்டரிதாசனுடைய கங்கணம் போயிட்டே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எடுத்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அப்போ தான் இல்லை 16 சாட்டை அடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. யார் கேட்டது, இந்த புரந்தரதாஸ். அதே அடி எவர் திருப்பி வாங்கினார், 16 சாட்டை. எதான தெரியுமா, அங்கே வந்து ஒரு வேசியனா புரியுது இல்லையா, அவன் வந்துட்டு பெரிய பக்தன். அவன் எப்பவுமே நம்ம பண்டரிதாசனையே பாடிட்டு. அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு நாள் என்ன செய்யாது, புரந்தரதாசனுடைய வேஷத்திலேயே கிருஷ்ண பரமாத்மா போகிறாங்க. அங்கே வீட்டில் போய் நீ உனக்கு பாட்டு நல்லா பிடிச்சதுக்கு நம்ம நீங்கள் டான்ஸு பண்ணதெல்லாம் சொல்லி டான்ஸு பண்ணி பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு ராஜில் என்ன செய்யாது, அவருக்கு கையில் கிடந்த கங்கணத்தை எடுத்து எங்கே கொடுக்குறா, இந்த எவ்வளோக்கு கையில் கொடுக்குற. இத்தனை நாள் காலமையாக்கும் கோவிலில் என்ன இல்லை, கங்கணம் காணாமல் ராஜில் கங்கணம் எல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு வரும்போது புரந்தரதாசன் தான் எடுத்தான். இந்த புரந்தரதாசனுக்கு இந்த 16 சாட்டை அடிக்கிறது கிடைக்கிறது காரணம் இன்னொரு காரணம் கூட. எவர் எப்பவுமே பயங்கர விஷ்ணு பக்தியை எல்லாம் செய்தான், சீடர்களை ரொம்ப கஷ்டப்படுது. திடீர்னு கோபம். எப்போ வந்துட்டு இதே மாதிரி நைட்டில் வந்துட்டு என்னாச்சு, அவங்களுக்கு யூரிக் பாஸ் பண்ணதுக்கு புரந்தரதாசனுக்கு திடீர்னு நான் வெளியில் இறங்கி போகிறேன், போய் யூரிக் பாஸ் பண்ணோன்னா அடுத்தது தண்ணி தான், அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகணும், அது எடுத்துகிட்டு போவேன். உடல் தான் வந்து கோவிந்தா சீடனை முடிக்கும், எழுப்ப கொண்டாட தண்ணி எடுத்து கோபப்படும். அப்படி கோபப்பட சமயத்தில் பகவான் கிருஷ்ணன் என்ன செய்யாது, இந்த கோவிந்தனுடைய வேஷத்திலே போய் தண்ணியை கொடுத்தேன். தண்ணியை கொடுத்தோன்னா இத்தனை நேரம் பதற்கு உனக்கு லேட்டாடாங்க சொல்லிட்டு அந்த
செம்பு எடுத்து தலையில் அது கலைஞ்ச பிறகு அவருக்கு செம்பு அடி வாங்கிட்டு அது அந்த பையன் ஓடுறான், ஓடி உள்ளே போயிட்டு அது மறைஞ்சிடுது. மறைஞ்ச பிறகு லாஸ்ட்டில் என்ன ஆகுது, இந்த அடி தான் இந்த 14 சாட்டை இருக்குது. அதுக்கு மீனிங் நம்ம கொடுத்தது தான் கொடுக்காத கொண்டு திருப்பி கிடைக்காது. அப்போ தான் நியூட்டன் தேடலாம் கரெக்டாக இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். கொடுத்தது நீ வாங்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் யாருக்கும் ஒன்றும் கொடுக்காதுக்கா, உங்களுக்கு திருப்பி வாங்கவும் மாட்டேன். புரிஞ்சுதா? சரி, இது வேற கேளுங்க. நமக்கு வந்துட்டு ஒரு 10 மினிட் தியானம்.